ஊரக வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டு பல ஆண்டுகள் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி வழங்கிய மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களின் பெயருக்கு களங்கம் விளைவித்து பல ஆதாரமற்ற கருத்துகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் யூடியூபர் முக்தார் அகமது தெரிவித்து வருவதாகவும் தரக்குறைவான விமர்சனங்களையும் உண்மைக்கு புறம்பான பல கருத்துக்களை பேசி நாடார் சமூகத்திற்கு தன்மான சிதைவு ஏற்படுத்தி வரும் முக்தார் அகமதை கைது செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு நாடார் பேரவை அமைப்பினர் அதன் மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் புகார் மனு மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக முக்தார் அகமதை கண்டித்து இன்றைக்கி மாவட்ட அலுவலகம் எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மனு அவர் மேலே வழக்கு போடணும் என்று மனு கொடுத்துக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை. பெருந்தலைவர் காலத்தில் அவர் இருந்தாரா என்னன்னு தெரியாத ரொம்ப அவமரியாத சில வார்த்தைகள்லாம் பேசி இந்த மாதிரி நாடார் எண்ணத்தையே புண்படுத்துகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுருக்காரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு மாவட்ட அலுவலகம் எஸ்பி ஆஃபீஸில் இன்றைக்கி வழக்கு போட நாங்கள் சங்கமாக சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். உங்கள் பேர்னா? என் பேர் எஸ் தனசிங், மாவட்ட துணைத் தலைவர், நாடார் பேரவை மாவட்ட துணைத் தலைவர், தமிழ்நாடு நாடார் பேரவை மாவட்ட துணைத் தலைவர்.